ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக என் பொண்ணையும் மருமகனையும் விஷ் பண்ணிட்டு தான் போகணும். எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள் என்று சித்தார்த்தும் மகிழ்ச்சியுடன் அறிவித்தார். சற்று நேரத்திற்கு பிறகு விருந்தினர்கள் அனைவரும் உற்சாகமாக உணவருந்தி கொண்டிருந்தனர். வருண் அலைபேசியில் ஒரு முக்கிய அலுவலக மெயிலை சரிபார்த்தபடி ஒதுக்குப்புறமாக ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டு தனியாக நின்றிருந்தான். நித்யா தனது உறவினர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது 4 பிஸ்னஸ்மேன்கள் ட்ரிங்க்ஸ் அருந்தியபடி வருணின் அருகில் வந்தனர். அவர்கள் முகத்தில் ஒரு விதமான அலட்சிய புன்னகை இருந்தது. அதில் ஒருவர் சிரித்துக்கொண்டே, ஹலோ மிஸ்டர் வருண், நீங்கள் தானே சித்தார்த்தோட மருமக? வாழ்த்துக்கள் வருண், உங்கள் மாமனார் பார்ட்டியே மறல வச்சிட்டாரு. பார்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கு என்று அவர்கள் கூற வருண் லேசாக புன்னகைத்தான். அதில் இன்னொருவர், மிஸ்டர் வருண், உன் மாமனார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த சிட்டிலேயே பவர்ஃபுல்லான ஆள். இந்த சிட்டியில் அவரோட வார்த்தை தான் வேதம். இங்கே எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் நடக்கும். அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்களால் நம்பவே முடியல. இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. உங்கள் மாமனார் எங்கள் எல்லாருக்கும் ஷாக்கு மேலே ஷாக் கொடுத்துட்டாரு. ஆமாம் வருண், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? எத்தனை கம்பெனிஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க என்று அந்த பிஸ்னஸ்மேன்கள் கேட்க வருண் அமைதியாக, இல்லை சார், நான் ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன் என்று வருண் கூற அந்த நால்வரும் ஒருவரையொருவர் பார்த்து குறுநகை பூசினர். அவர்களின் முகத்தில் கேலி தெரிந்தது. அவர்கள் சிரிப்பை அடக்கி கொண்டு, என்ன பேங்க் மேனேஜரா? நல்ல ஜாப் தான். ஆனால் சித்தார்த் சாரோட ரேஞ்சுக்கு இது கொஞ்சம் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கே. அட ஆமாம் சார், சித்தார்த் சார் எப்படி ஒரு பேங்க் மேனேஜரை தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு? ஆனால் வருண், கில்லாடியா நீ. கரெக்டாக நித்யாவை பிளான் பண்ணி உஷார் பண்ணி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அவர்களின் பேச்சு வருணுக்குள் குற்ற உணர்வையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது. அவன் சத்தமில்லாமல் கோபத்தை அடக்கினான். அதில் ஒருவன் நகைச்சுவையாக, அட விடுங்க சார், லவ்னா அப்படி தான் இருக்கும். காதலுக்கு கண்ணில்லைன்னு சும்மாவா சொல்கிறாங்க? ஆனாலும் பையன் உஷாரான பார்ட்டியை தான் பிடிச்சிருக்கான். தெளிவாக ஸ்கெட்ச் போட்டு நம்ம சித்தார்த் சாரோட பொண்ணையே மடக்கி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்கான்ல. இப்போ பாருங்க, சித்தார்த் சாரோட மொத்த சொத்தோ இவனுக்கு தான் வரும். பையன் தெளிவாக தான் இருக்கான் என்று அவர்கள் வருணை கிண்டல் அடித்து சிரித்து கொண்டிருக்க வருணுக்கு கண்கள் சிவந்தன. அவன் கோபத்தில் உடல் நடுங்கியது. அவனது முஷ்டிகள் இறுக்கமடைந்தன. அவன் பார்வையை நித்யாவின் மீது வீசினான். அவள் இன்னும் உறவினர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவனுக்கு இந்த அவமானம் தாங்க முடியவில்லை. வருண் குரல் நடுங்க பற்களை கடித்தபடி, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க, அடுத்து இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. டேய், என்ன எங்களே மிரட்டுறியா? எவ்வளோ திமிரு இருந்தா எங்ககிட்ட இப்படி பேசுவ? டேய், இந்த சிட்டியில் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லைன்னா கூட திமிரு மட்டும் குறையாதுல்ல. ஏண்டா, ஒன்றை போய் எப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணா? என்ன சார் நீங்கள் எப்படி கேட்குறீங்க? பையன் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கான்ல, அதுதான் பொண்ணு விழுந்துட்டா போல. சித்தார்த் சாரோட பொண்ணுக்கு எவ்வளோ சீப்பான டேஸ்ட்டா? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் யார் ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ணுறாங்க? ஒரு ஆம்பளை வாட்ட சட்டமாக கிடச்சிட்டா போதும், பல்லழிச்சிட்டு பின்னாடி போயிடுவாளுங்க போல என்று அவன் கூறிய வார்த்தைகள் வருணின் கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றன. அவன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. வருணின் கைகள் சட்டென்று அந்த பிஸ்னஸ்மேனின் சட்டை காலரை இறுக்கமாக பற்றி கொண்டன. வருண் ஆக்ரோஷமாக பல்லை கடித்தபடி, டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை பற்றி ஏங்கடியே தப்பாக பேசுவ?
என்று அவன் காலரை இழுத்து அவனது முகத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். சத்தம் கேட்டு அனைவரும் அவர்களை திரும்பி பார்த்தனர். வருண் அடித்த அடியின் தாக்கத்தால் அந்த பிசினஸ்மேன் தரையில் விழுந்தான். அவன் வாய் ஓரத்திலிருந்து இரத்தம் கசிந்தது. மற்ற பிசினஸ்மேன்கள் வருணை நோக்கி ஆக்ரோஷமாக வந்தனர். வருண் அவர்களையும் தாக்க தயாரானான். சத்தம் கேட்டு நித்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவள் வருணை நோக்கி வேகமாக ஓடினாள். வருண், நிறுத்துங்க வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்று நித்யாவும் வருணின் கையை பிடித்து இழுத்து அவனை தடுத்தாள். ஏன்னு விர்றி, நாய்கள் அடிச்சு சாவடிக்கிறேன். வருண், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க என்று நித்யாவும் வருணின் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றாள். அப்போது அந்த பிசினஸ்மேன் தரையில் இருந்து முகத்தை துடைத்தபடி எழுந்து கோபமாக, டேய், சித்தார்த்தோரோட மருமகனா நீ? ஏய் நித்யா, என்ன இது? உன் ஹஸ்பண்ட் இப்படி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறான். இதுக்கு தான் தரம் பார்த்து கல்யாணம் பண்ணணுன்றது. இப்போ பாரு, ஒரு பப்ளிக் பிளேஸில் எம்எல்ஏ கை வைக்கிறான் என்று கூற அவன் வார்த்தைகள் வருணின் கோபத்தை மேலும் தூண்டின. அவன் நித்யாவின் பிடியை திமிரி உதறிவிட்டு மீண்டும் அந்த பிசினஸ்மேன்களை நோக்கி பாய்ந்தான். வருண் ஆக்ரோஷமாக, டேய், உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ சீப்பாக பேசுகிறீங்க. அதுவும் என் பொண்டாட்டியை பற்றி ஏங்கிட்டே பேசுகிற. நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்டா என்று வருண் அவர்களை மீண்டும் தாக்க முயன்றான். இந்த முறை அவர்களை நடுங்க வைக்கும் அளவு கோபம் வருணின் முகத்தில் தெரிந்தது. அப்போது நித்யா வருணின் கையை இறுக்கமாக பிடித்து தடுத்தபடி, வருண், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறீங்க? போதும், நிறுத்துங்க. அங்கிள், சாரி, ரொம்ப சாரி. அவர் ஏதோ கோபத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ப்ளீஸ், எனக்காக அவரை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் என்று நித்யா கண்கலங்கி கைகூப்பி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டாள். அவளது குரல் நடுங்கியது. வருண் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். நித்யா தன்னை தடுத்து மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்டது அவனுக்கு பெரும் அவமானமாக இருந்தது. அப்போது வருண் நித்யாவின் கையை உதறிவிட்டு கோபமும் வலியுமாக கத்தியபடி, ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? தப்பு பண்ணது அவனுங்க, நீ ஏன்டி அவனுங்கிட்ட மன்னிப்பு கேட்குற? மன்னிப்பு கேட்காம என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்களாம் யாருன்னு தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா? என் அப்பா இங்கே இருக்கிற எல்லா விஐபிஸை கூப்பிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமான பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா? அவங்க முன்னாடி இப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க என்று நித்யா கூற நித்யாவின் வார்த்தைகள் வருணின் கோபத்தை இன்னும் தூண்டின. அவனது கண்கள் தீப்பொறி பறக்க நித்யாவை பார்த்தான். வருண் பல்லை கடித்தபடி கோபமாக, ஏய் நித்யா, என்ன பேசுகிற? வாய மூடு. இதுக்கு மேலே ஏதாவது பேசுன என் டென்ஷன் ஆக்காதடி. என்ன டென்ஷனா? உங்களுக்கா? எனக்கு தான் டென்ஷன். உங்களால் எனக்கும் என் அப்பாவுக்கும் தான். வருண், இதெல்லாம் நீங்கள் வேணும்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என் அப்பாவை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவரோட பார்ட்டியில் வந்து இவ்வளோ பேர் முன்னாடி ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க என்று நித்யா பேசி முடிப்பதற்குள் வருணின் கோபம் உச்சத்தை தொட்டது. அவன் நித்யாவின் கையை பலமாக பிடித்து தன் பக்கம் இழுத்தான். அவனது பார்வையில் ஆக்ரோஷம் தாண்டவமாடியது. வருண் கண்களில் தீப்பொறி பறக்க, நாடி பேசுகிற? நான் ரவுடியா? நான் ரவுடின்னு தெரிஞ்சதுனாடி நாய் மாதிரி பின்னாடி சுற்றி நான் லவ் பண்ண என்று வருண் கூற நித்யா தன் கையை வருணிடமிருந்து திமிறிவிட்டு கோபத்துடன், ஆமாம் வருண், நான் தான் லவ் பண்ணேன். நாய் மாதிரி உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி லவ் பண்ணேன். நீங்கள் இவ்வளோ மட்டமாக பிஹேவ் பண்ணுவீங்கன்னு
எனக்கு அப்போ தெரியாது பாருங்க. அதான் உங்கள் பின்னாடி சுற்றி லவ் பண்ணேன் என்று நித்யா கூற வருண் ஆவேசமாக சிரித்தான். பிறகு அவளை வேகமாக தன் பக்கம் இழுத்தான். ஏய், நான் சொன்ன நான் மட்டமாக நடந்துக்கிறேனா? உன் அப்பன் தாண்டி மட்டும். அவன்தான் அசிங்கம். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான். எல்லாம் அவன் பிளான் பண்ணியிருக்காண்டி. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடத்தி இத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே என்னை கூப்பிட்ருக்கான். அது உனக்கு புரியலையாடி? அவன் கூட சேர்ந்து நீயும் என்னை அசிங்கப்படுத்துற. போது வரும், நிறுத்து. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன அப்பா பற்றி பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவரை பற்றி இவ்வளோ சீப்பாக பேசுகிற. அப்பா முன்னாடி நீலாம் ஒன்றுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. அப்பா அப்போவே சொன்னார், ஸ்டேட்டஸ் பார்த்து கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி லோ கிளாஸ்லாம் கல்யாணம் பண்ணாதன்னு. இப்போ புரியுது, நீயும் லோ கிளாஸ்ன்னு காட்டிட்டேல என்று நித்யா கூற நித்யாவின் வார்த்தைகள் வருணின் கோபத்தீயில் பெட்ரோல் ஊற்றியது போல இருந்தது. அவளின் இந்த வார்த்தைகள் வருணின் இதயத்தை கூர்முனையால் குத்துவது போல வலித்தன. அவன் நித்யாவை கூர்மையாக பார்த்தான். அந்த பார்வை பயங்கரமாக இருந்தது. வருணின் முகத்தில் தெரிந்த வலியை நித்யா பார்த்தாள். அவள் பேசியது தவறு என்று அவளுக்கு உரைத்தது. கணவன் இப்படி அவமானப்பட்டு நிற்பது அவளுக்கு துக்கத்தை கொடுத்தது. வருணின் கையை பிடித்திருந்த பிடியை தளர்த்தி அவனது முகத்தை பற்றினாள். நித்யா கண்கள் கலங்கியபடி வருணின் கன்னங்கள் முழுக்க முத்தமிட்டாள். வருண் வருண் சாரி, நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று நித்யா கூற வருண் அவளது முத்தங்களையும் வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்கவில்லை. அவனது பார்வை இன்னும் குழப்பத்துடனும் வலியை தாங்கியபடியும் இருந்தது. அவன் உறைந்து போயிருந்தான். நித்யா வருணின் முகத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி கண்கள் கலங்க, வருண், நான் ஏதோ கோபத்தில் பேசிட்டேன். அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இந்த பார்ட்டியில் அவர் அசிங்கப்படுறது நல்லாவா இருக்கும்? வருண், நீங்கள் பாருங்க, எனக்காக இவங்கக்கிட்ட ஒரு சின்ன சாரி மட்டும் கேளுங்க ப்ளீஸ். நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று நித்யா கூறியது வருணுக்குள் இருந்த கோபத்தை மீண்டும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அவனது முகத்தில் வலி மறைந்து வெறும் கோபம் மட்டுமே தெரிந்தது. வருண் நித்யாவின் கையை உதறிவிட்டு கண்களில் அனல் பறக்க, என்ன சொன்ன? சாரி கேட்கணுமா? ஏண்டி, என்னை பார்த்தா இப்படி தெரியுது உனக்கு? நீயும் என்னை அசிங்கப்படுத்துறியா? அதுக்கு உன் கையால் என்னை சாவடிச்சிடுறி. உனக்கும் உங்கள் அப்பனுக்கு அதானே வேணும்? ஐயோ வருண், ஏன் இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, அவங்க மேலே ஒரு தப்பு இல்லைன்னு எனக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்கள கை நீட்டினது தப்பு தானே. இது எல்லாத்துக்கும் அப்பா தான் அசிங்கப்படுவார். ப்ளீஸ் வருண், எனக்காக ஒரே ஒரு சாரி கேட்டுக்கோங்க. இங்கே பாரு நித்யா, நான் இப்போ கோலவெறியில் இருக்கேன்டி. இங்கே இருக்கிற ஒருத்தனை உயிரோட விட மாட்டேன். இங்கே பாரு, இந்த விஷயத்துக்காக நம்ம 2 பேத்துக்குள்ளே சண்டை வேணாம். அங்கேருந்து போகலாம் என்று வருண் நித்யாவின் கையை பலமாக பிடித்து இழுத்தான். ஆனால் நித்யா சட்டென தன் கையை உதறிவிட்டு நகராமல் நின்றிருந்தாள். வருண் அதிர்ச்சியில் அவளை பார்த்தான். அவன் குழப்பத்துடன், லாடி, நான் அப்படியே நிற்கிறா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். வருண், நான் வரல. என்ன வரலையா? எனக்கு புரியலடி, என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல என்று வருண் கூற நித்யா கண் கலங்கியபடி, வருண், அப்பா ஏற்கனவே என்னால் அசிங்கப்பட்டாரு. மறுபடியும் இத்தனை பேர் முன்னாடி அவரை அசிங்கப்படுத்திட்டு
உங்க கூட என்னால் வர முடியாது. நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்புறம் உங்க கூட நான் வரேன். அவ்வளோதான். ஏ நித்யா, என்னடி பேசுகிற நீ? எங்க பாரு, அவனுங்க என்ன எவ்வளோ கேவலமாக பேசுனானுங்க தெரியுமா? என்ன வர்றி, உன்னை என்ன பேசுனானுங்கன்னு தெரியுமா? அதாண்டி அவனுங்களை அடித்தேன். அதுக்காக என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறியா? எங்க பாரு நித்யா, வா நம்ம போகலாம். நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னும் என்ன அசிங்கப்படுத்தாத நித்யா. வா நம்ம போகலாம். ஏன்டி அமைதியாக நிற்கிற? வாடி போகலாம். எங்க பாரு நித்யா, நித்யாம்மா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. எங்க பாரு, எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் நித்யா. நான் உனக்கு புரிய வைக்கிறேன்டி. ப்ளீஸ்மா, என் கூட வா. நீ இல்லாமல் நான் செத்துருவேண்டி. நித்யா வாடி என்று வருண் பேசிக்கொண்டிருக்க நித்யா அமைதியாக இருந்தாள். அவளது முகத்தில் வருத்தமும் உறுதியும் கலந்திருந்தன. அவள் வருணின் கண்களை பார்த்தாள். அவனது கெஞ்சல் அவளை உருக வைத்தாலும் தன் அப்பாவின் மரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவளை அசையாமல் நிறுத்தியது. வருணின் முகத்தில் மீண்டும் கோபம் உருவானது. இந்த முறை ஆற்றாமையுடன் கலந்த கோபம். அவன் நித்யாவின் கையை உதறிவிட்டு ஆழமாக ஒரு பெருமூச்சு விட்டான். நித்யாவை பார்த்து கண்ணீரையும் கோபத்தையும் அடக்கி கொண்டு, நீ வரமாட்டியாடி? என் கூட வரமாட்டேல? அப்போ இங்கே இரு. அப்பனோட மரியாதை தானே உனக்கு வேணும். நான் வேணாம்ல? நீ இங்கே இருடி, நான் போகிறேன். இனிமே என் மூஞ்சில முழிக்காத என்று கூறிவிட்டு வருண் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். நித்யா அவனை பார்த்து அழ ஆரம்பித்தாள். அவனது கடைசி வார்த்தைகள் அவளது இதயத்தை பிளந்தன. வருண் கோபமாக பார்ட்டியை விட்டு வெளியேறியதும் நித்யா அங்கேயே உறைந்து நின்று அழ ஆரம்பித்தாள். பார்ட்டியில் இருந்தவர்கள் அனைவரும் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். சத்தம் கேட்டு மேல் மாடியில் இருந்த சித்தார்த் வேகமாக கீழே இறங்கி வந்தார். அவருக்கு என்ன நடந்தது என்று ஒன்றும் புரியவில்லை. நித்யா அழுது கொண்டிருப்பதை கண்டதும் அவர் முகம் கவலையில் வாடியது. நேராக நித்யாவின் அருகே சென்று அவளது தோள்களை பற்றினார். சித்தார்த் பதற்றத்துடன் நித்யாவை பார்த்து, நித்யா, என்னம்மாச்சு? ஏன் இப்படி அழுகிற? வருண் எங்க? ஆமா, இங்கே என்ன நடந்துச்சு என்று சித்தார்த் கேட்க நித்யா தலை குனிந்தபடி அழுது கொண்டே இருந்தாள். அவளது சொற்கள் குளறின. நித்யா விம்மியபடி, அப்பா, வருண் வருண் என்னை விட்டு, அவர் உங்களை பற்றி, அப்பா அவர் போயிட்டாரு என்று நித்யா அழுது கொண்டிருக்க நித்யாவின் முகத்தை நிமிர்த்தி, எங்க பாரு நித்யா, அழாத. என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லு. என்ன நடந்துச்சு என்று சித்தார்த் கேட்க நித்யா சுவாசம் வாங்கி கொண்டு நடந்த அனைத்தையும் சத்தம் தாழ்த்தி சித்தார்த்திடம் விவரித்தாள். சித்தார்த் நித்யா கூறியதை கேட்டு உறைந்து போனார். அவர் முகத்தில் ஆச்சரியமும் கோபமும் வேதனையும் கலந்திருந்தன. நித்யாவின் நிலையை பார்த்து அவருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. சித்தார்த் நித்யாவின் தலையை கோதியபடி, எங்க பாரு நித்யா, எதுக்கும் அழுகாத. அப்பா இருக்கேன். உன்னை இந்த மாதிரி பார்த்துட்டு என்னால் இப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நான் இப்போவே போய் வருண்கிட்ட பேசி அவரை கூப்பிட்டு வரேன் என்று கூறியபடி சித்தார்த் புறப்பட நித்யா சித்தார்த்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்து விம்மியபடி, வேணாம்ப்பா, நீங்கள் போக வேணாம். வருண் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு. எனக்காக நீங்கள் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் நீங்கள் யார்கிட்டயும் அவமானப்படக்கூடாது என்று நித்யா அழுது கொண்டிருக்க சித்தார்த் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டார்.
அவளது முதுகை மென்மையாக தடவி கொடுத்தார். தந்தை மகள் இருவரின் கண்களிலும் நீர் வழிந்தது. பார்ட்டியில் இருந்தவர்கள் அனைவரும் பரிதாபத்துடன் அவர்களை பார்த்தனர். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைகளை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.